இவரான இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, திவ்யா, சாண்ட்ரா, ரம்யா இவங்க 4 பேர் சேர்ந்து பாரு மற்றும் கமருதீன் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. சுபிக்ஷா வந்து பாரு கமருதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பாரு கமருதீன் எப்போ பார்த்தாலும் மைக்கை மறைச்சு பேசுறதுனால எங்கள் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் பால் முட்டை ரத்தம் இருக்கு, இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திவ்யா பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைக் எப்போவுமே போடாதது, என்னோட கண்ணு முன்னாடியே ரிமூவ் பண்ணி பேசினது, நான் எப்போவுமே நான் பேசும்போது நான் பாருன்னு கூப்பிடும்போது எப்பயுமே என்னை அட்ரஸ் பண்ணாத இல்லை, ரெஸ்பான்ஸ் பண்ணது இல்லை, டாஸ்க்குனா அப்படி தான் இதை கொண்டாந்து பார்த்து எழுதிட்டுருங்க. டாஸ்க்னா அப்படி தான் இருக்கும், மைக் போடுறதில்ல, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் போனது அப்படிங்கிறது திவ்யாவோட சார்பாக சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா, உங்களால் எங்களோட எக்ஸு எல்லாமே பிக் பாஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு, எனக்கு என்னோட எக்ஸ் வேணும், என்னோட ப்ரோட்டீன் இல்லாமல் நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன், தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரம்யா பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பல முறை சொல்லியும் அவங்க 2 பேரும் மைக்கை மறைச்சி பேசுனதுனால எங்கள் எல்லாருக்கும் எக்கு, மிக்கு, டீ, காஃபி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கணும், நாங்கள் எல்லாரும் ஏன் அனுபவிக்கணும், என்னால் காஃபி டீ இருக்க முடியல, ஸோ பாருக்கும் கமருதீனுக்கும் மட்டும் தண்டனை கொடுத்து எங்கள் எல்லாருக்கும் டீ கிடைச்சி பழைய மாதிரி வந்து எங்களுக்கு முட்டைலாம் எடுத்து கொடுக்கணும், பிக் பாஸ் பேசி ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுதான் 4 பேருக்கான கேஸுங்க ஐயா. இந்த 4 பேர்த்தோட சாராம்சமும் சேர்த்து ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் இவங்க 4 பேர் பேசுறதுனால வச்சு என்னன்னா, மேஜரா பார்த்தோம்னா அவங்க மைக்க மறைச்சு பேசுனதுனாலையும் விதிமுறைகளை சரியா பின்பற்றாத காரணத்தினாலையும் இவங்களோட புரோட்டீன்களை எல்லாத்தையும், புரோட்டீனான எக்கு, முட்டை இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்காங்க. எக்கு, முட்டை, பால், எக்கு, பால் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கான ஒரு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஸ். நீங்க அமித் பார்கவ் இல்ல சார், அது கேஸ் தான் படிச்சிருங்க, ஓபனிங் நான் பண்ணிட்டா அதுல இருக்கிறத படிச்சு கேஸ் ஃபைல கொடுத்துட்டாலே போதும். யார் இது கிரவுட்ல இருந்து டெக்கோரம் தெரிஞ்ச பாருவா? ஓப்பனிங் யார் பண்றதுங்க? வணக்கம், நீங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பிபி கோர்ட் ஒரு டெக்கோரம் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நீதிபதி அவர்களுக்கும் வழக்கறிஞர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, முதல்ல இந்த கேஸ் எல்லாம் அந்த கேஸ் ஃபுல்லாக படித்து பார்த்தோம்னா எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க மைக்கை மறைச்சி பேசினதுனால இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்களோட முக்கியமான ப்ரோட்டீனோட எனர்ஜிஸ்க்கும் மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. அது எல்லாத்தையுமே தாண்டி அதை நம்ம ஒரு பாக்ஸ் அடைக்க வேணாம். முக்கியமாக இங்கே இருக்க மக்கள் எல்லாமே சாப்பாடு இல்லாமையும் இங்கே இருக்க முட்டை இல்லாமையுமே வெறும் ரவையை மட்டுமே வச்சு சாப்பிட்டு ஒரு வாரங்கள்லாம் ஓட்டியிருக்காங்க. அது முக்கியம் கிடையாது. அதை தாண்டி உள்ள நோக்கி பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம் என்னன்னா, ஒரு கட்டுப்பாடு மீறப்பட்டிருக்கு. பிக் பாஸ் சொன்ன ஒரு விதிமுறை மீறப்பட்டிருக்கு. அதை பல முறை சொல்லியும், ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை சொல்லியும் அதை திருப்பி அதை ஃபாலோ பண்ணாம இருந்தனாலதான் இதை முடிவு வந்திருக்கு. ஏன்னா ஒரு தடவை, ஏன்னா இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஏன் இதை நாங்க திருப்பி கொண்டு வரோம்னா, இங்க சாப்பாடுங்கிற விஷயத்துல இதை நம்ம அடைச்சிட வேணாம். உண்மை அதுதான். அது எல்லாத்தையுமே தாண்டி ஏன் உங்ககிட்ட அந்த தண்டனைன்னு கேட்கிறோமா, என்னைக்கு தண்டனைகள் பெருசாகுதோ அன்னைக்கு தான் குற்றங்கள் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஜேங்கிற ஒரு நபர் இருந்தாரு, என்னைக்கு அவர் தூங்கிட்டே இருந்த எஃப்ஜே 4 வாரங்கள் 5 வாரங்களா தூங்கிட்டு இருந்த எஃப்ஜே என்னைக்கு ஒரு நாள் நிக்க வச்சாங்களோ அன்னைக்கு அடுத்த நாள் இருந்து தூக்க விதிகள் குறைஞ்சது. அதான் உண்மை. இந்த 3 வாரமா பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2 வாரங்களா பாத்தீங்கன்னா மைக்கு போடுறதோ தூங்குற எண்ணிக்கைகளோ கம்மியா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான தண்டனைகள் அதிகப்படுத்திருக்கும். அதான் உண்மை. இங்க திருப்பி எனக்கு புரோட்டீன் போயிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே தாண்டி இவங்க 2 பேர் ஐயா இப்ப கதவு மூடிட்டும், பிக் பாஸ் வீட்ல இருக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு இதான் லாக்கர் டாஸ்க் ஒரு விஷயத்துல நடந்தது. அப்ப எதுவுமே கேள்வி கேட்காத இங்க எல்லாருமே ஏன் நீ கேள்வி கேட்கிறான்றா, அன்னைக்கு எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டியா இருந்தோம். அவங்க செஞ்ச விஷயத்துக்கு அவங்க அக்கௌண்டபிலிட்டியா இருந்தாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுல அக்கௌண்டபிலிட்டியா இருந்தோம். ஆனா இது எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ண விஷயம் கிடையாது. அவங்க 2 பேர் பண்ணதுக்கு அவங்க 2 பேர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். கேட்டாங்கன்னா ஆமா அதுக்காக அவங்க பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்க, அந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் சரிவர பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. அதை பிற வாதங்கள்ல கேட்கலாம். என்னோட முதல் ஓபனிங் ஸ்டேட்மெண்ட் தான். நன்றி. இந்த கேஸ் ரொம்ப வேடிக்கையான ஒரு கேஸ் மை லார்ட்ஷிப்ஸ். வேடிக்கையான வழக்குன்னு சொன்னதே எங்க மனசு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எதுவுமே வேடிக்கையான விஷயமே கிடையாது. அங்க எங்களுக்கு நாங்க தண்டனை என்னன்னு சொல்லிடுறேன். ஓபனிங் ஆர்குமெண்ட்ல நன்றி. இது பாத்தீங்கன்னா வேடிக்கை அப்படின்னு சொன்னதே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க ஒரு தண்டனை பெரிய கொடுத்தாலும் நம்ம எல்லாம்
சார் அவங்க objection பேசுங்க சார். நீங்க ஓவர்ரூல் சஸ்டெயின் சொல்லுங்க. ஓவரூல் சிஸ்டம். ஓகே. சர்ச்சுக்கே என்ன சொல்லி தராங்க அந்த வேடிக்கைன்னு சொல்ற தயவு செய்து மாத்திக்கணும். இங்க இருக்க எல்லாரோட ஃபீலிங்ஸ் அது வேடிக்கை கிடையாது. அடுத்த விஷயங்கள் தண்டனைகள் வந்து அங்க கிடைக்கல, எங்களுக்கு தீர்ப்பு சரியா கிடைக்கல தான் உங்களை நாடி வந்திருக்குமே தவிர இது நீங்க தான் சரிவரப்படுத்தணும். தயவு செஞ்சு அதை இன்னும் இருக்குங்க. இது வேடிக்கையான விஷயங்கள். யாரும் அவங்க 2 பேரையும் நாங்க கால் புனிச்சில அவங்களை குற்றம் சொல்லணும் கிடையவே கிடையாது. மைக்கு போடாத 2 பேரை சொன்னமே தவிர மைக்கு போட்டிருந்த 2 பேரை இவங்க பண்ணாங்கன்னு சொன்னதா அது காழ்ப்புணர்ச்சி. அவங்க செஞ்ச தப்ப நாங்க இங்க சொல்ல வரல தெரியா, செய்யாத ஒரு தப்ப நாங்க இங்க செய்ய வரலங்கிறத நான் பதிவு பண்றேன். தேங்க் யூ. இப்போ ஆக்சுவலி சொல்ல சார் வரேன். வேடிக்கையான ஒரு கேஸ்ல எதுக்கு சார் கோர்ட்டுக்கு எதிர்வரீங்க? இல்ல அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க மை லார்ட். இப்போ அப்படி நீங்க சொல்ல கூடாது சார், சொல்லுங்க. இல்ல நான் வந்து வேடிக்கையான விஷயம் தான். இப்போ இவங்க கொடுத்திருக்கிற பாயிண்ட் எல்லாமே தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எத்தனையோ பேர் தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி தண்டனை கொடுக்கப்பட்டது, அதுவும் அவங்களே டிசைட் பண்ண ஒரு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி ஒரு தண்டனை கிடைக்கணும் நீங்க ஒரு வழக்கே தொடுக்க முடியும்? அது என்னன்னு மேல பேசலாம் சார். அதனால அவங்க ஓபனிங் ஸ்டேட்மெண்ட் ஒரு தான் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஆக்சுவலா ஏஞ்சி அப்படி பேசிருக்கவே கூடாது. ஏன் என்னோட ஓபனிங் ஆர்குமெண்ட்ல அது ஒன்னு இருந்தது, அதை நான் ப்ரூவ் பண்றேன்னு கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது ஏன் ஒரு வேடிக்கையான கேஸ் அப்படிங்கிறது நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இவன் வந்து அந்த ஆர்குமெண்ட் அவங்க உடைக்கணுமே தவிர இங்க மறுபடியும் ஓபனிங் ஆர்குமெண்ட் அவமதிச்சு ஏஞ்சிச்சு நின்று பேசவே கூடாது. அதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. வழக்கின் இறுதியில கண்டுபிடிக்கலாம் சார் இது வேடிக்கையா இல்லையா. சோ எங்க சைடுல இருந்து முதல்ல ஒருத்தர் அவர் விசாரிக்கிறதுனா விசாரிக்கலாம், இல்ல எங்க பிரதிவாதிகளை கூட கூப்பிடலாம். நீங்க சொல்லிடுறோம் சார். ஏன் தண்ணி குடிக்கிறீங்களா? உங்களுடைய தண்ணி குடிச்சாரு யார் முதல்ல சபரி சபா லேடிஸ் நான் முதல்ல கூப்பிடலாம் நினைக்கிறேன். அவங்க மேல என்ன புகார் நீங்க கொடுத்துருக்கீங்க? ஆக்சுவலி அதை ஃபர்ஸ்டே படிச்சோம் இல்லையா? இந்த மாதிரி வந்து மைக்கை போடாதனால உங்களோட புரோட்டீனான எக்கு இந்த அதாவது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப வயிறு பசியில எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருந்தோமா. என் பிளேட்ல சாப்பாடும் வச்சு ஒரு அவிச்ச முட்டையும் வச்சிருந்தாங்க. அந்த முட்டையில நான் காவாசி சாப்பிட்டேன். திடீர்னு பெரிய வாய்ஸ், எல்லாரும் அமைதியா அந்த ஃப்ரீஸ்ல நில்லுங்க, பாரு கமுதின் மட்டும் வாங்க சொல்லி அவங்க வந்து மைக்க மறைச்சு வச்சுட்டு பேசிருக்காங்கன்னு சொல்லி எங்க பிளேட்ல இருந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. நான் பாதி சாப்பிட்ட முட்டை எனக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சு. அவங்க தட்டுல இருந்த முட்டை எடுத்துட்டு போனாங்க. இருந்த முட்டை. அப்போ உங்களோட மனசு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னு கேட்க போனா அவங்க 2 பேரும் மைக்க மறைச்சு வச்சுட்டு பேசியிருக்காங்க. அப்பதான் தெரிய வருது பெரிய ஐயா இத முதல் முறை மட்டும் சொல்லல, இதுக்கு முன்னாடியும் 2 முறை சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தோம் தப்ப திருப்ப அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுல எல்லாருமே பெரிய ஐயாக்கு அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கமுதுங்கிறவரு லிவிங் ஏரியாவுக்கு வரும்போது கடைசியால தான் வராங்க. நேத்து கூட பெரிய ஐயா சொல்றாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்கன்னு சொல்லும் போது பாரும் சான்றாவும் வெளியே இருந்தாங்க. அப்ப கூட பாரு ஸ்லோவா எழுந்துச்சு பொறுமையா நான் வெளியே பார்த்துட்டே இருக்கேன். பொறுமையா எழுந்துச்சு வராங்க. அப்போ உண்மையாவே அவங்களுக்கு அந்த ஒரு பெரியாக்கு மதிப்பு கொடுக்கணும் இருந்துச்சுன்னா நேத்து பெரிய சொல்லும் போதே அவங்க வாய்ஸ் கேட்ட உடனே எழுந்துச்சு உள்ள வந்திருக்கலாம். இப்ப நான் முட்டை பாலுக்காக மட்டும் இந்த இடத்துல பேச வரல. பெரியாக்கு அவங்க சொல்ற எல்லா கமெண்ட்ஸுக்குமே உடனே வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி அவங்க சொல்றதை நம்ம வந்து செய்யணும். அதுதான் நான் மெயினா இங்க வந்து நான் பதிவு பண்றேன். சோ எங்களுக்கு இந்த கேஸ் ஜெயிச்சிச்சுன்னா எங்களுக்கு புரோட்டீனான முட்டை பால் டீ எல்லாமே வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தான் வந்து இந்த கேஸுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுக்கணும். நன்றி. ஓகே. இந்த வீட்ல அவங்க இந்த வீட்ல நீங்க இது வரைக்கும் மைக்கு மறைச்சு பேசுறது உண்டா? இல்ல சார். இந்த மாதிரி இது வரைக்கும் பேசுறது இதுவரை இல்ல சார், பண்ணதில்ல. நான் அந்த கேள்வி நானே கேட்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பிக் பாஸ் உங்களை சுபிக்ஷா மைக்க மறைச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காரா? இல்ல சார். இல்லையா? இல்ல. ஷூர். சார் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பிரதிவாதி. சார் பொறுமையா பேசிருக்கீங்களா நைட் டைம்ல கொஞ்சம் பொறுமையா மறைச்சு? இல்ல. சரி ஓகே நீங்க போலாம். இல்ல நான் கிராஸ் பண்ணுங்க. வந்து என் பிளேட்ல இருந்து அந்த முட்டை எடுத்துட்டாங்க. அந்த முட்டை எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அந்த அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணிருக்கா? ஒருவேளை அவங்க பிளேட்ல இல்லனா அது உங்களை அஃபெக்ட் பண்ணிருக்காதா? நான் பாதி முட்டையை சாப்பிட்டேன் சார். மீதி முட்டையை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும்போது முட்டை போயிடுச்சு சார். சோ அந்த ஆசைங்கிறது இங்க பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதே வீட்ல நீங்க பல வாரம் ரவா கஞ்சியோடவே நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. அந்த டைம்லயும் சந்தோஷமா இருந்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? இருந்திருக்கோம் சார். ஆனா அவங்க பண்ண தப்புக்காக நாங்க ஏன் சார் முட்டை இல்லாம இருக்கணும்? நாங்க ஏன் சார் பால் இல்லாம இருக்கணும்? கேள்வி கிடையாது. நாங்க தப்பே அது கேள்வி கிடையாது. டாஸ்கா கொடுக்கும்போது நீங்க சந்தோஷமா இத பண்ணிருக்கீங்க இல்லையா? டாஸ்கா கொடுக்கும்போது ஆமாவா இல்லையா? டாஸ்கா கொடுக்கும்போது அது பெரியயா கொடுக்கும்போது நாங்க சந்தோஷமா இருக்கோம். இதுவும் பெரியயா கொடுத்ததா? இதுவும் பெரிய அப்ஜெக்ஷன் இல்ல அப்ஜெக்ஷன் இல்ல. Thank you my lord.
சோ டாஸ்க்குக்கும் பனிஷ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. டாஸ்க்குக்காக இந்த ஒரு நாள் ஃபுல்லா நில்லுங்கன்னு சொன்னா இங்க இருக்க அத்தனை பேர் சிரிச்சு நிப்பாங்க. பனிஷ்மெண்டா முடியாது. அவர் அப்படியே அப்ஜெக்ஷன் தாண்டி போயிட்டு இருக்கு. நான் இன்னும் என்னோட கேள்வி முடியல. இது நீங்க ஒரு டாஸ்கா வரும்போது நீங்க பண்றீங்க. இது லாயர் மாதிரி நடந்துக்கோங்க. போது அது உங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. டாஸ்கா பெரியயா நீங்க சாப்பிடாம கூட இருங்க சொன்னா நாங்க எல்லாரும் சாப்பிடாம இருப்போம். ஏன்னா டாஸ்க் பெரியயாக்காக. ஓகேங்களா? இது பனிஷ்மென்ட்னு வரும்போது அவங்க பண்ண தப்புக்கு நாங்க ஏன் பாதிக்கப்படணும்? கேள்வி ஓகே நீங்க சொன்னீங்க. அது நீங்க பலமுறை சொல்லிட்டீங்க. நான் இங்க என்ன சொல்றேன்னா இவங்க பாரும் கம்ருத்தின்னு இந்த தப்பு செய்யும் போது என்னோட பால் முட்டை இவங்க ஹவுஸ்மேட்ஸோட பால் முட்டை காஃபி டீ எல்லாம் போயிடும் அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த வேலையில செஞ்சாங்களா? அது எனக்கு தெரியாது சார். அது அவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது சார். இல்ல அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? இது தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா பெரியயா சொல்லும் போது ஒரு டைம் அவங்க சொல்றாங்கன்னா அத அவங்க மதிச்சு இந்த தப்ப நம்ம பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க இருந்திருக்கணும். உங்களோட யூகிப்புல நான் ஒன்னு கேக்குறேன். ஒருவேளை அவங்க இந்த மாதிரி வேற யாராவது இந்த மாதிரி தப்பு பண்ணிருந்தாங்க, யாருக்காவது நீங்க இந்த தப்பு பண்ணிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கோம் நீங்க யோசிச்சிருப்பீங்களா? முதல்ல பெரிய யோசிச்சிருப்பீங்களா? பட் இல்ல அது கேள்வி கிடையாது. ஒருவேளை இந்த தப்பு நீங்க தப்பே மாட்டேன்னு சொல்றேன். தப்பே பண்ணிருந்தா யாரையாவது தப்பு பண்ணிருந்தா இந்த விஷயம் ஓகே அவங்க இந்த பால் முட்டையில எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க யூகிச்சிருப்பீங்களா இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு? அது உங்க மைண்ட்ல வந்திருக்குமா? எல்லாரோட பால் முட்டையும் கோர்ட் திசை திருப்புறாங்க. எனக்கு புரியல. கேஸ்ல அவங்க பண்ணி வேலை எல்லாம் பண்ணி நான் என்ன எஸ்டாப்லிஷ் பண்ண விரும்புறேன் சார் எங்களே பேச விடுங்க சார். நீங்க எங்களே பேச விட மாட்டீங்க. கொஞ்சம் அமைதியா கூலா அங்க போய் நின்று ஒரு நிமிஷம் பேசுறேன். வேற ஒரு ஜோன்ல கொண்டு போகாதீங்க. பாயிண்டா கேளுங்க. கமருதீன் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல, பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவங்க இந்த மாதிரி அவங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க யாராவது பண்ணது எனக்கே நீ எதுவும் பண்ணது இல்ல. அதை தாண்டி அவங்க யாராவது சும்மா ஒரு வெசல் வச்சுட்டு போனா கூட அவங்க அந்த வெசல் வாஷ் பண்ணி வச்சிடறாங்க. அப்படி ஒரு நல்ல மனம் குணம் உள்ளவர். நீங்க கேள்வி கேட்க கூடாது சுபிக்ஷா. நான் கேள்வி கேட்பேன், நீங்க ஆன்சர் எனக்கு சிரிப்பு. நீ பண்ணது எனக்கே நீ எதுவும் பண்ணது இல்ல. சிரிக்க தகுதியே கிடையாது. சிரிக்க கூடாதுலாம் சொல்லக்கூடாது. என்னையும் அவரையும் வேணா சேர்த்து வெளில அனுப்புங்க. அவர் தான் என் கூட பேசிட்டு இருக்காரு. என்ன சார் கோர்ட் போயிட்டு சார் ஜட்ஜ் சார் அவர் நான் சைலண்டா எனக்குள்ள சிரிக்கும் போது விக்ரம் ஏன் சிரிக்கிறேன்னு கேள்வி கேட்கிறாரு. அவர் கேட்க கூடாதுன்னு சொல்லுங்க. நான் இப்படி இருக்கேன் மேடம், இப்படி இருக்கேன். அவர் கேட்க கூடாது. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க. அவங்க அதுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க இல்லையா? எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்களா இல்லையா? எல்லா வேலையும் செய்யல சார். எல்லா வேலை ஒரு மனுஷனால அந்த பெரிய வீட்டுல 15 பேர் இருக்கிற வீட்டுல எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லா வேலையும் பண்ணல. வெஷல் வாஷிங் பண்ணாங்க. நேத்து பிக் பாஸ் வீட கிளீன் பண்ணாங்க. அப்புறம் அந்த வெஷல் வாஷிங் பண்ணாங்க. ஆனா நேத்து கிச்சன் டேபிள கிளீன் பண்ண சொல்லும்போது அவங்க பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நேத்து பிரச்சனையாச்சு. பட் அவங்க மத்த வேலை எல்லாம் செஞ்சிருக்காங்க. வெஷல் வாஷிங்கிறது பெரிய வேலைன்னு ஒத்துக்கிறீங்க இல்லையா? வெஷல் வாஷிங்கிறது பெரிய ஃபுல் எல்லா நேரமும் வெஷல் வாஷிங் பண்றது பெரிய வேலை. அது பண்றாங்க, அது ஒத்துக்கிறீங்க இல்லையா? அது மட்டும் பண்றாங்க. ஓகே, தட்ஸ் இட். Thank you. கமருதீன் ஒரு தலை சிறந்த உழைப்பாளி. அவரோட கான்ட்ரிபியூஷன் இங்க நல்லா இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். உண்மை அதுதான். கமருதீன் நல்ல வெஷல் வாஷ் பண்ணுவாரு, நல்ல வேலை செய்வார். ஒத்துக்கிறேன். கமருதீன் நல்ல வேலை செய்யறாரா வேலை செய்யலாங்கிறது இந்த வழக்கு கிடையவே கிடையாது. இந்த வழக்கு அவங்க 2 பேரும் ஒரு விதியை மீறி இருக்காங்க, அதுக்கான தண்டனை போயிட்டு இருக்கு. அதுதான் வழக்கே தவிர என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும். இப்ப என்னங்கயா இது? இல்ல அப்ஜெக்ஷன், நீங்களும் அப்ஜெக்ஷன் சொல்றீங்க இல்லையா? எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இல்ல. உங்ககிட்ட மட்டும் தான் இல்ல. இது சொல்லிட்டு பாருங்க. அப்ஜெக்ஷன் ஒரே பாயிண்ட் தான். இந்த அந்த அப்ஜெக்ஷன்ல ஒரு பாயிண்ட் இருக்கு யுவர் ஆனர். இப்போ அவங்க இது அத பத்தியான வழக்கு கிடையாது. ஆனா அவங்களோட கேரக்டர் டிஃபைன் பண்றதுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கணும். இதெல்லாம் கேரக்டர் விட்னஸ். இதுக்காக தான். ஓகே, அப்ப அந்த கேரக்டருக்குள்ள வரங்க. ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து பாரு கமருதீனை டார்கெட் பண்ணி ஷார்பன் பண்ணி அவங்க எல்லாரும் இப்படி தண்டனை கொடுக்கறான்னு நினைக்கிறப்ப நாங்க ஏன் கமருதீனும் பாருவும் சேர்ந்து அத்தனை பேருக்கு இது ஒரு சரியாவே இருந்து நாங்க இதை பண்ணா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல பண்ணிருக்க கூடாதுங்கிற வாதத்துக்கு வைக்கிறேன். புரியல. புரியல. திருப்பி தெளிவா சொல்றேன்.
ஹவுஸ்மேட்ஸ் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களுக்கு கொடுமை பண்றாங்கன்னு நினைக்கிறப்ப ஏன் பாரு கமருதனும் சேர்ந்து கூட்டு முயற்சியா இங்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிருக்க கூடாதுன்றது எனக்கு வாதமே கிடையாது. உங்களுக்கு எங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு மூளை